கொஞ்சினாலும் சரி இல்ல கெஞ்சினாலும் சரி என் கோவம் மட்டும் இறங்கவே இறங்காது. உங்களால என்ன முடியுமோ எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க பாப்போம். ஆஹா, என்ன வேஹம்? அதையும் பார்த்துடுவோம். நீங்க என்ன எப்படி தாஜா பண்ணாலும் சரி ஐஸ் வச்சாலும் சரி நீங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது. உங்க பாச்சா என்கிட்ட பழிக்கவும் செய்யாது. அதையும் பாத்துருவோமா? அத்தான், ஐயோ என்னைய முதல்ல இறக்கி விடுங்க. எதுக்காக அங்கேருந்து வேலை மெனக்கெட்டு இங்கே வந்தாங்களா? உன் கோவத்தை பார்க்கவா? இல்ல, நீங்க என்னைய மடியில தூக்கி வச்சு கொஞ்சம் ரொம்ப தான் பிகு பண்ற. சொல்லு, அப்படி உனக்கு என் மேல என்ன கோவம்? ஏன் என்கிட்ட பேச மாட்ற? பின்ன பொண்டாட்டி பார்க்க வர நேரம் அது. அம்பிட்டு பாசலாம் உங்களுக்கு என் மேல. என்ன பண்றதுமா, வேலை அப்படி. என்ன அப்படி பொல்லாத வேலை உங்களுக்கு? என்னைய விட வேலை ரொம்ப முக்கியமோ? நானும் நீங்க காலையில வந்ததா கேள்விப்பட்டதும் உங்களை ஆசையா பாசமா பார்க்கலாம் நீங்க ஓடி வந்தா நீங்க இங்க இல்லவே இல்லை. அப்புறம் எனக்கு கோவம் வருமா வராதா? நீ வந்து எவ்வளவு நேரம் இருக்கும்? அது எதுக்கு உங்களுக்கு? இல்ல, சும்மா சொல்லு. நான் காலையில பஸ்ஸும் கையுமா இங்க வந்தவ. அப்பமே எங்க அம்மா வந்து ஏசி விட்டு போனால அதுல இருந்து இங்கதான் உட்கார்ந்து இருக்கேன். இப்ப குளியல் சாப்பாடெல்லாம் அதெல்லாம் கட்டுதான். ஆனா நீ நல்லா வாசனையா இருக்கியே. போட்டு வாங்குறீங்க. பேச மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு சரிக்கு சமமா பதில் சொல்லிட்டு தானே இருக்க. யூச்சி லூசு மாதிரி நானும் உளறி கொட்டிட்டு இருக்கேன் பாரு. எனக்கு உங்க மேல ரொம்ப கோவம், சரியான கோவம். உங்களை பார்த்தா நிச்சயமா பேசவே கூடாதுன்னு தான் முடிவு பண்ணிருந்தேன். ஆனா என்ன பண்றது, பாலா போன மனசு கேட்டு தொலைய மாட்டேங்குதே. அதான் என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு தெரியாது. ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்தா போதும், அவளோட கோவம் பஞ்சா போயிடும். என்னைய பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நான் என்ன சோத்து முட்டையா? பஞ்சு மிட்டாயை கண்டதும் பல்லு இழிக்கிறதுக்கு இல்லையா பின்ன? என்னது? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நீ என்ன சோத்து முட்டைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகமே வருது. நீ வேற நான் ஏன் லேட்டா வந்தேன், ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தல்ல. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இங்க பாருங்க தான், இந்த காரணம் சொல்லி காக்கா பிடிக்கிற வேலை எல்லாம் இங்க நடக்காது. நான் போக தான் போறேன். என்னை விடுங்க முதல்ல. போ. உன்னை யாரு கைய பிடிச்சி தடுத்து வச்சிருக்கா? இப்படி மடியில ஆசையா தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தா எப்படி போவாங்களா? மனசு வரலல்ல, பிறகு என்னத்துக்கு இந்த நடிப்பு? சரி, நான் வரலன்னதும் உனக்கு கோவம் வந்துச்சு. உன் கோவத்திலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா காரணம் சொன்னா காது கொடுத்து கேட்கணும்ல. நீங்க சொல்லணும்ல. ஆக என் மடியில இருந்து போக உனக்கு மனசு வரல. அப்புறம் எதுக்கு இந்த நடிப்பெல்லாம்? போதும் போதும், ரொம்ப ஓட்டாதீங்க. முதல்ல காரணத்தை சொல்லுங்க. என்னதான் அப்படி சொல்ல போறீங்க? நானும் கேட்கதான் ஆவலா இருக்கேன். நான் வந்ததும் எல்லாரையும் பார்த்துட்டு உன்னை பார்க்கணும் தான் கோயில் மண்டபத்துக்கு வந்துட்டு இருந்தேன். சரி, திடீர்னு ஒரு 4-5 பேர் என் வழிய மடக்கி. என்ன எதுவும் பிரச்சனை பண்ணிட்டாங்களா? இல்ல, அவங்க பிரச்சனையா சொன்னாங்க. அவசரமா போலீஸ் ஸ்டேஷன் போகணும், கொஞ்சம் எங்க கூட வர முடியுமா, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. கம்ப்ளைண்டா? கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு அப்படி என்னங்க பிரச்சனை இந்த ஊருக்குள்ள? ஏதோ நூதன திருடனுங்க ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டானுங்க போல. திருடன்களா? அதுவும் நம்ம ஊருக்குள்ளயா? புதுசா இருக்கே. ஆமா, அது என்ன நூதன திருடனுங்க? அவங்க எல்லாத்தையும் தூக்க மாட்டாங்க, பர்டிகுலரா ஏதாவது ஒரு பொருளை மட்டும் குறி வச்சு தூக்குவாங்க. அவங்களதான் அப்படி சொல்லுவாங்க. ஓஹோ, அப்படி என்னத்த ஆட்டைய போடுறாங்களா? வேற என்னத்த, சோத்து முட்டையதான். உனக்கு ஏன் இப்ப கோவம் வருது? நான் என்ன உன்னையா சொன்னேன்? என்னையும் சமயத்துல சோத்து முட்டைன்னு கிண்டல் பண்ணுவீல, அதான் என்னைய பத்தி எதுவும் சொல்ல வரையிலன்னு நினைச்சிட்டேன். நீ என்ன யார் வீட்லயும் சோறு திருடியா தின்ன? வேற என்ன, சத்தம் கட்டாம கேளு நான் சொல்றத. சரி சொல்லுங்க முதல்ல. இங்க பாரு, நீ ரொம்ப ஓவரா பேசணும்னு வையேன், பிறகு நான் என்ன செய்வேன்னு தெரியும்ல. ஐயோடி அம்மா, இதுதான் சந்தர்ப்பம் காத்து கிடைக்கல நீங்க. சரிப்பா சொல்லுங்கப்பா. பிறகு இந்த திருடனை பத்தி ஒரு துப்பு கிடைச்சிருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் போகணும் தம்பின்னாங்க. பிறகு இதுக்கு தலைமை ஏத்து வந்தது யாருன்னு தெரியுமா? யாரு? என்னோட மாமியார் தான். ஆஹா, விஷயம் ரொம்ப சீரியஸா இருக்கும் போல இருக்கு. இந்த திருடனுக்கு கொழுப்ப பாத்தியா? கரெக்டா சோறை மட்டும்தான் குறி வச்சு தூக்குறானா, அதுவும் புலி சோறை மட்டும்தான் குறி வச்சு தூக்குறான். அட கடவுளே, இந்த மனுஷன் இம்புட்டு நேரமா என்னைய பத்தியா புட்டு புட்டு வச்சுக்கிட்டு இருந்தாவ. அதுவும் தெரியாம நானும் கூம்பிட்ட கணக்கா தலையை ஆட்டி ஆட்டி பழக்கம் கேட்டுட்டு இருந்திருக்கேன் பாரு. ஆமா, எனக்கு ஒரு டவுட். திருடனா இல்ல திருடியா? யாருக்கு தெரியும்? போலீஸ் வந்து கண்டுபிடிச்சாதான் தெரியும். அதான் ஊர்க்காரங்களாம் இன்னைக்கு விசேஷம், பண்டிகை, நாங்க ஏகப்பட்ட சமையல் செஞ்சு வைப்போம். இந்த சோத்து மூட்டை திருட வந்தா எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு போயிடுவான், பிறகு நாங்க எதை வச்சு சாமி கும்பிடுன்னு சொன்னாவளா. சரி, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போலாமேன்னு பார்த்தா அதுங்கிட்ட இன்னொரு துப்பு கிடைச்சிட்டு, அதான் அந்த திருடனை கையும் களவுமா பிடிக்கலான்னு இங்க வந்துட்டேன். போதும், ரொம்ப ஓவரா ஓட்டாதீங்க. இதுதான் சந்தர்ப்பம்ட்டு
ஒரு புளிசோறு ஆசைப்பட்டு தின்னது தப்பா? எங்க அம்மா தலைமை ஏத்து வந்தாலும் இவரு துப்பு கடிச்சு திருடன கையும் களவுமா பிடிக்க வந்தாவலாம். என்ன கதை அளக்குறாவ பாருமா. என்ன நீ சொன்னாலோ கேட்கணும்னு தோணுமே, என்ன சொல்ல இந்த வந்தோ ஆயுசுக்கு வேணுமே. நெஞ்சில நெஞ்சில உள்ளதெல்லாம் கண்ணுல கண்ணுல நான் படிப்பேன், நிடம் வந்து நீ கேட்கும் முன்னே அத கையில நான் கொடுப்பேன். வாழ்க்கை அழகா இருக்கு, நிழலா இருப்பேன் இனி நான் உனக்கு. சரி வாட்டி உள்ள போலாம். அது ஒண்ணுதான் இப்ப குறைச்சல். இல்ல இல்ல நான் வரல. என்ன என்ன பிரச்சனை உனக்கு? என்னத்தை யோசிச்சுட்டு கிடக்க அப்பத்துல இருந்து நீனே? ஏன் வரலங்க? வெளிய ஏதோ முக்கியமான சோலி இருக்கோ? நான் எப்படி உள்ள வரோம்? அதான் வந்த வேலையை கச்சிதமா முடிச்சிட்டால. பிறவை என்ன நீ உள்ள வர எல்லாரும் மோரலையும் முழிக்கன்ட்டு முடிச்சிட்டு நீ கக்கிருக்கி. இன்னும் பாறாங்கல்ல மட்டும்தான் தூக்கி தலையில போடல. அது ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. அதையும் முடிச்சு வச்சுட்டாள்னா பிறவை நிம்மதியா ஒரேடியா நம்ம போய் சேர்ந்துடலாம். நான் இருக்கிறதா அவளுக்கு கரங்கரன் இருக்கு. என்னை காரணம் காட்டிதான் இந்த வீட்டுக்குள்ள வந்து வந்து எல்லார் உசுரையும் எடுக்கிறா. அத்தை என்ன வார்த்தை சொல்றீங்க நீங்க? கோவத்துல எது பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானிச்சு பேசுங்க. நீங்க சாகணும் அது இதுன்னு சொல்றீங்க. அவ பண்ணிருக்கிற காரியத்துக்கு வேற என்னத்தடி பேசணுங்கிற? நான் ஒருத்தி இருக்கிறதா இங்க இறஞ்சலாம் இருக்க போல இருக்கு. அதுக்கு தான் அந்த நாய் உள்ளே வராம வெளியே பம்மிட்டு நிக்கு. எப்படி இருந்தாலும் நான் கேட்பேன்னு அவளுக்கு தெரியும். நீ மட்டும் நின்றுட்டு இருந்தா வையேன், உன் கண்ணில் ஏதாவது மண்ணை தூவி உன்னை பேசி கீசி உன் மடியை நல்லா கழுவிட்டு நிச்சயமா உள்ள தலை நீட்டிருப்பா. இப்ப நானும் உன் கூட ஜோடி போட்டு நிக்கல. அதான் பயந்துட்டு என்னத்த சொல்ல ஏது சொல்லன்னு திருத்திட்டு முடிச்சிட்டு நிக்கா. இருந்தாலும் உங்களுக்கும் பாசம் எட்டி பார்க்கல. அவ உள்ள வரமாட்டேங்கன்னு கவலை இருக்குல்ல. யாரடி வச்சுட்டு கூறு கட்டவளா இருக்கா? அவ எங்க உள்ள வந்துட போறாளன்னு பயத்துல தானே நான் வெளில உட்காந்துருக்கேன். வரட்டும், அவ வந்தாதானே இருக்கு அவளுக்கு. இங்கே இரு. அவ வந்ததும் சப்போர்ட் பண்றேன் அது இது நீ மட்டும் எங்க விஷயத்துல மூக்க நுழைச்ச உன் மூக்க துண்டா வெட்டி விடுவேன். ஐயோ அத்தை கோவம் இன்னும் இறங்கவே இல்லையே. இம்புட்டு நேரம் ஐயும் தனியவே இல்லைன்னா இவளை எப்படி சமாதானம் பண்றதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்க. நான் ஒருத்தி இருக்கிறதா அவளுக்கு குறு குறுன்னு வருது போல இருக்கு. நான் போய் சேர்ந்துட்டேன் அவ நிம்மதியா இருப்பாள்ல. அத்தை நல்ல நல்லதுமா என்ன பேச்சு இதெல்லாம்? போடி அங்கிட்டு. இங்க இருந்து வளவள கொலக்கலன்னு பேசிட்டு இருக்காம இங்க மனசே சரியில்லை. நான் தவிக்கிற தவிப்பு எனக்கு தாண்டி தெரியும். உனக்கு எங்க இருந்து புரிய போகுது அதெல்லாம்? நீ எல்லா பிள்ளைங்களையும் ஒண்ணு போல பாக்குற. நான் எல்லா பிள்ளைங்களையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி விடுங்க அத்தை, போக போக எல்லாம் சரியாயிடும். அவளுக்கும் இது 2 கட்டாம் வயசு. நல்லது எது கெட்டது எதுன்னு புரியல. நாம தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். யாரடி இவ? அவ அந்த நிலையெல்லாம் கடந்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. இவளுக்கா புரியாது? விட்டா உன்னையும் என்னையும் கூறு போட்டு வித்து விடுவா. இப்படி ஒன்றும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி கலெக்டர் வேலை எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் நான் மட்டும் உள்ள வந்தா நல்லா இருக்காது. வர வேண்டியவங்க வந்தாதான் அதுக்கு பிறகு உள்ள வரும்போது தான் எனக்கு கிடைக்கிற மரியாதையே தனியா இருக்கும். பாரு கிறுக்கி என்ன சொல்றாரு, நல்லா காது கொடுத்து கேளு. வர வேண்டியவங்க வந்தாதான் அந்த அம்மையார் உள்ள வருவாங்களாம். யாரு சொல்றா? அவன் நொன்னக்காரனை பத்தி தான் சொல்லிட்டு கிடக்கா. அவர் பெரிய பருப்பு. அவரை கண்டதான் தொட நடுங்கிக்கிட்டு இவளை பயந்து உள்ள விடுறதுக்கு. அவன் மட்டும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரட்டும். இருந்த நாள் காலம் நீ போய் சேருன்னு அவனையும் சேர்த்து அனுப்பிடுவேன். ஐயோ அத்தை என்ன நடிப்பு நடிக்கப்பாரு நடிப்புக்காரி. இவெல்லாம் உலகத்தையே வித்துருவாடி. வித்தக்காரி இவ. ஆனா ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி மோரையை எப்படி வச்சுக்கிட்டு வந்து நிக்காப்பாரு. அவ சின்ன குழந்தை. அவகிட்ட போய் இவளை பேச விட்டுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு இவ அவ மனசையும் கலைச்சு விட்டுவாடி. பிஞ்சு மனசுல நஞ்ச கலந்தாலும் கலந்துடுவா. தனக்கு வேண்டிய காரியம் ஆகணும்னா என்ன வேணாலும் இவ செய்வாடி. இவளெல்லாம் நம்பப்படாது. நீ முதல்ல ரோஜா உள்ள கூப்பிடு. அத்தை பேசிட்டு இருக்கும்போது எப்படி அத்தை மோரையை வெட்டினாப்புல கூப்பிடுறது? உங்க சின்ன பேத்தையும் உசாருதான். அந்த அளவுக்குலாம் யார் என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு அதை அப்படியே மண்டையில ஏத்திக்கிட்டு பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டா. சும்மையே நீங்க சொல்லுவீங்க நாட்டாம சொம்ப தூக்கிட்டு வராருன்னு. அப்புறம் உங்களுக்கு அவளை பத்தி தெரியாதாங்க? யார் என்ன சொன்னாலும் அதுல உள்ள நல்லது கெட்டதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு அதுக்கு தக்க அவளும் சரியான பதில் அவளுக்கு கொடுப்பா. அதான் அது 2 பேரும் பேசிக்கிட்டு என்ன பேசாவும் நாமளும் கேட்போம். அள்ளி பிள்ளையரா தப்பா சொல்லிச்சுன்னா ரோஜாவே அதை திருத்தும். அது என்னவோ ஒரு இடத்துல சரிதான். சரி 2 பேரும் பேசிட்டு என்னதான் பேசுறாலும் நாம இங்கிட்ட இருந்து பாப்போம். மூச்சு கட்டாம நில்லு. நீங்க கோவத்துல சத்தம் போடாம இருந்தா சரிதான். அடியே இங்க நீ மாமியால இல்ல நானா? நீங்க தான். ஆனா இப்ப நானும் மாமி ஆயிட்டேன். இவகிட்ட வாய் கொடுக்க முடியாது. இவ வாய் நம்ம கிட்ட மட்டும்தான். தைரியம் இருந்தா அந்த அள்ளி கழிக்கு 2 போட்டு நல்ல புத்திமதி சொல்லலாம் பாப்போம். எதுக்கு? அவ எனக்கு திருப்பி 2 கொடுக்கறதுக்கா? ஓஹோ அந்த பயத்துல தான் நீங்க அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரீல அப்பா? அத்தை தேவைதான் இது எனக்கு நல்லா. சரி ஐயோ பாவம் நாமளும் இவ்வளவு மாதிரி மல்லுக்கு நின்னா குடும்பத்துல ஒரே சண்டை சச்சரவா இருக்கும், பிளவா இருக்குமே, குடும்பம் 2ஆ உடஞ்சிருமே. அதனால நம்ம ஒருத்தி யாரு எல்லாரையும் சமாதானப்படுத்தி ஒண்ணு சேர்த்து வைப்போம், ஒற்றுமையா இருக்க வைப்போம்னு பார்த்தா கடைசியில இவையிலும் அவளோட சேர்ந்துக்கிட்டு நம்மள காலை வர்றவ. இதெல்லாம் தேவைதான் நமக்கு? நல்லதுக்கே காலை இல்லடா சாமி. இங்க இந்த நொண்டி சாக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. அவ எப்படி அதெல்லாம் உன் மண்டைய கழுவி வீட்டுக்குள்ள நுழைய போறேன். அப்ப நீ என்ன பண்ண போற? நான் பார்க்க தானே போறேன். ஐயோ கடவுளே, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை காணாதுன்னு பத்தாததுக்கு இவ்வளவு வேற இன்னொரு பிரச்சனையா வந்து தலையில வந்து உட்காந்துருக்கா. என்ன செய்ய போறோமோ தெரியல.
நான் எத்தனை பேரை திட்டுறது, எத்தனை பேரை சமாதானம் பண்ணி வைக்கிறது, எத்தனை பேருக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர்றது. கடவுளே, காலம் பூரா என் வாழ்க்கை இப்படியே கழிஞ்சிரும் போல இருக்கு. பாவம் புண்ணியெல்லாம் பார்த்தா இப்படிதான் இருக்கும் நம்ம வாழ்க்கை. யாரு தப்பு செஞ்சாலும் யாரு எவருன்னு பார்க்காம அந்த நிமிஷமே தட்டி கேட்டோன்னு வையேன், இப்படிப்பட்ட நாய்களுக்கெல்லாம் கொடுக்கு முளைக்காதுல. பாரு நட்டுவாக்காளி என்ன ஆட்ட ஆட போறான்னு. என்னது மரியாதையா? என்னடி உன் பேச்சே வித்தியாசமா இருக்கு. நானும் அப்பவே பிடிச்சு பாக்குறேன். ஆளும் சரியில்லை, உன் தோரணையும் சரியில்லை, மூஞ்சி முகரையும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை, உன் நடவடிக்கை டோட்டலா சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு. என்னடி ஆச்சு உனக்கு? நல்லா தானே இருந்தா இம்பட்டு நாளா, திடீர்னு ஏன் நீ இப்படி மாறி போன? என்ன பண்றது, ஒரு சிலர் நம்மள மாத்திடுறாங்களே. நாம நல்லா இருக்கணும்னு நினைச்சாலும் மத்தவங்க நம்மள நல்லா இருக்க விட்டா தானே. நீ யாரு சொல்ற? யாரு உன்னை கெடுத்தது? யாரு உன்கிட்ட பிரச்சனை பண்ணது? எதுக்காக நீ இப்படி புலம்பிட்டு இருக்க? மத்தவங்கன்னு சொல்றியே, யார் அந்த மத்தவங்க? யாருக்கு புரியணுமோ, நான் சொல்றது யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தெரிஞ்சா போதும், புரிஞ்சா போதும். உனக்கு ஒன்னும் புரியணும்னு அவசியம் இல்ல. ஏய், உனக்கு நட்டுக்கிட்டு காய்ந்து போச்சா? அத்தை, நாட்டாம சொம்ப தூக்கிட்டு வர போறாரு. என்னங்க இது என்ன இடங்க? இத பாக்கிறதுக்கு ஹோட்டல் மாதிரி இருக்கு. எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்காருன்னு தெரியலையே. என்னன்னு கேட்டா பதிலும் சொல்ல மாட்டாரு. முதல்ல நாம சொல்றது அவர் காதுல விழுதான்னு தெரியல. நாம சொல்றத கவனிக்கவும் மாட்டாரு, கேட்கவும் மாட்டாரு. பிறகு விட்டு எப்படி கேட்கறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது? எதுக்காக இங்க நம்மள கூட்டிட்டு வந்திருப்பாரு? இவர் பின்னாடியே ஸ்க்ரோ கொடுத்த பொம்மை மாதிரி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அட்லீஸ்ட் நாம கேட்கற கேள்விக்கு இவரு ஆனாலும் பதில் சொல்லலாம்ல. அது கூட இவருக்கு நம்ம கிட்ட சொல்ல விருப்பம் இல்ல. எனிவே என்ன பண்றாருன்னு பொறுமையா பாப்போம். ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. ஒருவேளை இவர் காலையில சாப்பிட்டுக்க மாட்டாரோ? ஆமால, தோட்டத்துல இருந்து நேரா கடைக்கு தானே வந்திருக்காரு. கிச்சனுக்குள்ள வந்த மாதிரியே இல்லையே. அதான் பாவம், பசி எடுத்துருக்குமா இருக்கும். யாருப்பாங்க? நீங்க என்னப்பா பண்ற? போய் சப்ளையர் கூப்பிடு. இது விளையாடுற இடம் இல்ல பாத்துக்க. பூங்கா அந்த பக்கம் இருக்கு, அங்க போய் விளையாடணும் நீங்கெல்லாம். என்னது சப்ளையரா? டேபிள பிடிச்சி தொங்கிட்டு இருக்க. பார்க்க டேபிள் ஒசரத்துக்கு கூட இந்த மாதிரி இல்ல. நீ நான் சப்ளையருங்கிற பரவ நான் எப்படி நம்புறது? அதுக்காக நான் தான் சப்ளையர்னு மைக்கை பிடிச்சி அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டு இருக்க முடியும்? ஏனே வளர்ச்சி கம்மியா இருந்தா சப்ளையரா வேலை பார்க்க கூடாதா என்ன? ஆகலாம், ஆனா நீ எப்படி எல்லாத்தையும் கொண்டு வருவ? அது ஏன் கவலை? நீங்க ஏன் தேவையில்லாம பயப்படுறீங்க? இப்ப நான் எப்படி இங்க நின்னு கேக்குறேனோ அதே மாதிரி கொண்டு வந்துருவேனே. நீ வந்த தசையும் தெரியல, வந்த விதமும் தெரியல. பிறகு என்ன நீ எங்களுக்கு சப்ளை பண்ணுவ? அட என்னன்னு என்னைய பார்த்து இப்படி சொல்லிவிட்டியே? நான் தான் இந்த ஹோட்டலுக்கு ஆளுநர் அழகுராஜா. எல்லாரும் என்னைய தான் கூப்பிடுவாங்க. ஆனா நீங்க என்னடானா என்னைய பார்த்து இப்படி நக்கல் அடிக்கியே. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கனே. நான் இதோ ஒரு நிமிஷத்துல கொண்டு வரேன். சூடா என்ன இருக்கு? கல்லு பாத்தீங்களா? அக்காவை சிரிச்சிட்டாவா? பாத்தீங்களா? நான் இப்படிதான் கலகலப்பா பேசுவேனா? அதனாலதான் என்னை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்க இந்த ஹோட்டலுக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வந்திருக்க மாட்டியே. ஒருவேளை வந்திருந்தா நிச்சயமா என்னையே தான் கூப்பிடுவேன். ஏன்னா யார் திரும்ப வந்தாலும் என்ன மட்டும்தான் கூப்பிட்டுட்டே இருப்பாவ. வழிஞ்சதெல்லாம் போதும், இங்கிட்ட திரும்பு. நக்கல் அடிச்சிட்டு இதுல பெருமை வரையா? பாரு, உங்க பொண்டாட்டியை பார்த்து நான் சைட் அடிக்கிறேன்னு நீங்க கவலைப்படுறீங்களாக்கா? உன் வேலை எது உண்டோ அதை மட்டும் பாக்கியா? இந்த ஹோட்டல்ல என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்றியா? இல்லைன்னா நாங்க வேற ஹோட்டல்ல பார்த்துட்டு போவா. சரிண்ணே, தோசை, இட்லி, இடியாப்பம், ஊத்தப்பம், ஆனியன் ரோஸ்ட், அப்புறம் வடையில பருப்பு வடை, மசால் வடை எல்லாம் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? இந்த சப்பாத்தி பூரிலாம் முடிஞ்சு போச்சுண்ணே. சரி, தோசையில என்னெல்லாம் இருக்கு? அப்புறம் இந்த பொங்கல் வடைலாம்? அதான் சொன்னோம்ல, பொங்கல் இல்ல வடை மட்டும் இருக்குண்ணே. சரி, தோசையில என்னெல்லாம் இருக்கு? மசாலா தோசை, ஆனியன் தோசை, நெய் ரோஸ்ட், மட்டன் தோசை, சிக்கன் தோசை, மஷ்ரூம் தோசை, பன்னீர் தோசை, முட்டை தோசை, பூண்டு தோசை, பொடி தோசை, நெய் ரோஸ்ட், அப்புறம் ஸ்பெஷல் தோசை இருக்குண்ணே எங்க ஹோட்டல்ல. அதுதான் இங்க ரொம்ப ஃபேமஸ். அந்த பொடி தோசையில என்னெல்லாம் இருக்கு? கருவேப்பிலை பொடி, பூண்டு பொடி, ஆனியன் பொடி, மல்லி பொடி, புதினா பொடி. சாத தோசை இருக்கா? இருக்கு. ஒரு சாத தோசையும் ஒரு கிளாஸ் டீயும் கொண்டு வா போ. இதுக்கான இம்புட்டு அனுப்புற? என்ன உங்களுக்கு என்னை பார்க்க பாவமாவே இல்லையோ? இதுக்காண்டியே நான் மூச்சை பிடிச்சிட்டு இம்புட்டு நேரம் ஒப்பிச்சிட்டு கிடந்தேன். அது உன் வேலை தானே? ஆமாங்கண்ணே. இது நமக்கு தேவைதான். ஏக்கா உங்களுக்கு? எனக்கு எதுவும் வேண்டாம். ஓகே. அப்பா, இந்த மாதிரி ஒரு 4 கஸ்டமர் வந்தா போதும், சாவடிச்சிடுவாங்க நம்மள. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன்.
ஒரு சிஸ்டர் வந்து இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுங்க, அப்போ தான் எங்களுக்கு யார் யார் என்னென்ன கேரக்டர்னு தெரியும்னு சொன்னாங்க. அவங்க கமெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ஐடியா வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் என்னோட மிஸ்டேக் என்னன்னு புரிஞ்சிச்சு. இப்போ இது வரைக்கும் அந்த கேரக்டருக்குலாம் நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டேன். என்னமா நியூவாக வந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஏற்கனவே நிறைய கேரக்டர் நான் காமிச்சிட்டேன். அவங்க ரீலோட் ஆகும்போது கண்டிப்பாக நான் கொடுப்பேன். அதே மாதிரி அவங்க வந்து இன்னும் கூடுதலாக கொஞ்சம் போடுங்கன்னு சொல்லி டைம் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போதும் பரவாயில்ல, நம்ம வீடியோ அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு, அதனால் கேட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆனால் என்னென்னா இந்த 1 மந்த்துக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வீட்டில் எல்லாரும் முத்தாரம்மன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கதால வேலைலாம் ரொம்ப அதிகமாக இருக்குமா, அதனால் வீடியோ எடுக்கிறதுக்கே டைம் சரியாக கிடைக்காது. அதனால் இந்த 1 மந்த் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடுமானவரை நான் ட்ரை பண்ணுறேன். முடியாதுன்னு ஒரேடியாக சொல்லலை. அக்டோபர் மந்த்லேருந்து கண்டிப்பாக வீடியோ வந்து எக்ஸ்ட்ரா டைம் நான் கண்டிப்பாக போடுவேன். இதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து எனக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நிறைய பேர் வீடியோ லைக் பண்ணி பார்க்குறீங்க, ஆனால் என்ன காரணத்துக்காக லைக் பண்ணுறீங்கன்றதை மென்ஷன் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மேற்கொண்டு வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். சரிங்க உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோவை. குட்டி தாங்க இருந்துச்சுன்னா நிச்சயமாக வரட்டா ஓகே பாய்ன்னு சொல்லும். அதனால் அவள் இடத்துல அவளுக்கு பதிலாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே பாய், வரட்டா.